அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதியை வருதுலாங்க. அன்றைய நாளில் நாம் வீட்டில் பல்லியே பார்ப்பதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்று இந்த பதிவில் இருக்குது. கண்டிப்பாக வீடியோவை பார்த்து பயன்பெறுங்கள். நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அக்ஷய திருதியை நாள் எப்போ நம்ம கொண்டாடுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்திரை மாத வளர்பிறை திதியை தான் நம்ம அக்ஷய திருதியாக நாம் கொண்டாடிட்டு வந்துட்டுருக்கோங்க. இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் இந்த பள்ளிகள் வீட்டில் இருக்கிறத யாரு கண்ணிலையும் படாமல் ஒளிஞ்சுக்கிடணும்னு சொல்லிட்டு வாஸ்து பகவான் கட்டளையிட்டுள்ளதாக சாஸ்திரத்தில் அது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி பள்ளிகள் வீட்டில் அன்னைக்கு பள்ளிகள் யாரு கண்ணுக்கும் தெரியாத இடத்துல போய் ஒளிந்து கொண்டிருக்கோங்க. இதனால் வீட்டில் உள்ளவர்களால் இந்த பள்ளியை இந்த அக்ஷய திருதிய நாளில் மட்டும் காண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த எல்லா தடைகளையும் தாண்டி உங்கள் கண்ணில் அந்த பள்ளி பட்டுட்டா நீங்கள் நிச்சயமாக 7 ஜென்மத்து பாவமும் உங்களுக்கு பிடித்த தரித்திரம் பீடைகள் எல்லாமே விலகும் என்று சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் பள்ளி எங்கே மூளை முடுக்கலாம் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாருங்கள். அப்படி உங்கள் கண்ணில் அந்த பள்ளி பட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்களுக்கு தாங்க அதிர்ஷ்டம் இருப்பவர்களுக்கு மட்டும்தாங்க அன்றைய அக்ஷய திருதிய நன்னாளில் கண்ணில் பள்ளி தென்படுமாங்க. அதனால் பள்ளியை நீங்கள் எப்படியாவது நீங்கள் பார்த்துருங்க. மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதிய நாளில் நீங்கள் இந்த வருடம் உங்கள் கண்ணில் பள்ளி தென்பட்டால் அடுத்த வருடம் வருகின்ற அக்ஷய திருதிய நாளுக்குள் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருப்பீர்கள் என்பது ரொம்பவே உறுதியாக சொல்லப்படுகிறதுங்க. அதனால் இந்த புண்ணிய நாளில் நீங்கள் பள்ளியை பாருங்கள். பள்ளியை கண்டவுடன் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த புண்ணிய நாளில் நீங்கள் பள்ளியை கண்ணில் கண்டுட்டீங்கன்னா உடனே நமஸ்காரம் செய்து அதை வழிபடுங்கள். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 வருடம் அக்ஷய திருதியை திதி எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:32 ஆரம்பித்து ஏப்ரல் 20 திங்கட்கிழமை அன்று காலை 11:12 வரைக்கும் இந்த திருதியை இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு என்னைக்கு அக்ஷய திருதியன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 திங்கட்கிழமை, தமிழுக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை 7ஆம் நாள். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த அழகான புண்ணிய அக்ஷய திருதிய நன்னாளில் நீங்களும் உங்கள் வீட்டில் பள்ளியை பார்த்து வணங்குங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.